ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புஷ்பா 2, பீஸ்ட் மற்றும் லியோ இந்த திரைப்படத்தோட சாட்டிலைட் உரிமையெல்லாம் பின்னுக்கு தள்ளி தி கோட் திரைப்படம் சாட்டிலைட் உரிமையில் புதிய ஒரு சாதனை வந்து பார்த்தீங்கன்னா படைச்சிருக்கு. அதாவது புஷ்பா 2, லியோ மற்றும் பீஸ்ட் இந்த மூணு திரைப்படத்துமே எவ்வளோ தொகைக்கு வாங்கியிருந்தாங்க, தற்பொழுது தி கோட் திரைப்படத்தை எவ்வளோ தொகைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோ டேட்டில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, தி கோட் திரைப்படத்தோட சாட்டிலைட் உரிமம் எவ்வளோ தொகைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தி கோட் திரைப்படத்தோட சாட்டிலைட் உரிமையை சன் டிவி நிறுவனம் வந்து வாங்கியிருந்தாங்க. அதாவது 53 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து சன் டிவி நிறுவனம் தளபதி 69வது திரைப்படத்தோட சாட்டிலைட் உரிமையும் வாங்க முன் வந்திருந்தாங்க. ஆனால் தளபதி விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மறுப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்களாம். இந்த ஒரு காரணத்தினால சன் டிவி நிறுவனம் தி கோட் திரைப்படத்தோட சாட்டிலைட் உரிமையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு தான் தற்பொழுது ஜி நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தொகைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி புஷ்பா 2 திரைப்படத்தின் தென்னிந்திய சாட்டிலைட் உரிமம் 65 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் சாரோட பீஸ்ட் மற்றும் லியோ இந்த திரைப்படத்தோட சாட்டிலைட் உரிமம் 73 கோடி ரூபாய்க்கு வந்து விற்பனையானது. இந்த ஒரு நிலையில தற்பொழுது தி கோட் திரைப்படத்தோட சாட்டிலைட் உரிமம் இந்திய அளவிலான அனைத்து மொழிகளின் சாட்டிலைட் உரிமையை ஜி நெட்வொர்க் தான் வாங்கியிருக்காங்க. அதாவது 93 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுக்கு முன்னாடி சன் நெட்வொர்க் 53 கோடி ரூபாய்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் தற்பொழுது ஜி நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 93 கோடி ரூபாய்க்கு தி கோட் திரைப்படத்தோட சாட்டிலைட் உரிமை வந்து வாங்கியிருக்காங்க. ஹிந்தி டப்பிங்கும் சேர்த்து தான் 93 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்களாம். எல்லா திரைப்படத்தோட சாட்டிலைட் உரிமையும் முறியடித்து தற்பொழுது தி கோட் திரைப்படம் 93 கோடி ரூபாய்க்கு வந்து விற்பனையா இருக்கு. ஸோ இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து வெளியிட போறாங்க. ஸோ யாரெல்லாம் ஈரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் தி கோட் திரைப்படத்தோட சாட்டிலைட் உரிமை படைத்த சாதனையை பற்றி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.